autopsy and postmortem report. Cause of death. Due to shock and hemorrhage following a cut throat injury caused by a sharp-edged weapon. Then what next? தமிழ்நாடு போலீஸ் இந்த கேஸை நம்ம தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கேஸ் கண்டிப்பாக அவன் போய்க்கூடாது. வெல், அந்த கேங் இதுக்கு முன்னாடி நிறைய மர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இறந்தது அவங்க கேங்கில் ஒரு ஆன். சடன் சேஞ்ச் இன் தி சிஸ்டம். எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி அவங்க வேறு ஏதோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வி ஹாவ் டு ஃபைண்ட் தட். அண்ட் சூர்யா, So, you are personally involved in this case, Surya. So, you have to step aside from this investigation. sure sir. It's not my order, it's my request. சரி விடுடா, யார் விசாரிச்சா என்ன? கேஸ் முடிஞ்சா போதும். அவரு எனக்கு அண்ணன் மாதிரி தான். அவர் உனக்கு அண்ணா மாதிரி, எனக்கு அவர் அண்ணன். உனக்கு நடந்ததை தெரிஞ்சிருக்கோம். இப்போ என்னடா, இந்த கேஸை நீ இன்வெஸ்டிகேட் பண்ணும் அவ்வளோதானே? சரிடா, நீயே பண்ணு. எந்த காம்ப்ளிகேஷன்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ இந்த கேஸை பொறுத்தவரை ரிப்போர்ட் கொடுத்த மணியும் சரி, ரிப்போர்ட் எடுத்த இன்ஸ்பெக்டர் ருத்ரனும் சரி, 2 பேருமே உயிரோட இல்லை. Here, Das is just one of the one. One and only na, அது சந்திரன். ஆளுங்கட்சியிலேருந்து எதிர்கட்சி வரைக்கும் எல்லாருமே தன் கைக்குள்ளே வச்சுருக்கவன். எங்கெங்கே யார் நிற்கணும்னு கட்சி தலைவர்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. இவன் தான் முடிவு பண்ணுவான். அவன் ஆதரவை கொடுத்தா அந்த கட்சி ஜெயிக்கும். அவன் ஆதரவு கொடுக்கலனா அந்த கட்சி கண்டிப்பாக டெபாசிட் ஆகும். பாலிடிக்ஸ் ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு பல இலீகல் ஆக்டிவிட்டீஸை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான்னு யாருக்குமே தெரியாது. பெருசாக யாரையும் நம்பவும் மாட்டான், பெருசாக யாரையும் சேர்த்துக்கவும் மாட்டான். அப்படி ஒரு நம்பக்கூடிய ஒரே ஆள் தாஸ். லெஃப்ட் ஹேண்ட் மணி. சொல்லுங்க மணி, இது எப்படி நடந்துச்சு? அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்க எல்லாருக்கும் மைனோட்டமாக சார் தெரியும். ஆனால் அந்த தாஸை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். கேட்குறீங்களா? ஓஎஸ் சொல்லுங்க கேட்போம். டைம் நிறையவே இருக்கு. இப்போ இருக்க சின்ன காடு யாருன்னு தெரியுமா சார்? தெரியும், சந்திரன் தானே. அது இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது ஃபீனிக்ஸ்ங்கிற டெரரிஸ்டோடது. அந்த மொத்த காட்டுக்கும் அந்த டெரரிஸ்டுக்கு தான் சார் ஓனரே. பேருக்கு தான் சார் சின்ன காடு. காட்டை தாண்டி கிட்டத்தட்ட 50 ஏக்கருக்கு காலி லேண்டு அவங்களுக்கு தான். அவங்க ஆளை தாண்டி ஒரு ஈக்காக கூட உள்ள போக முடியாது. இதில் ஹைலைட்டே அந்த காடு சேர்த்து அந்த 50 ஏக்கருக்கும் அவங்கள்ட்ட பட்டா இருக்கு. இதெல்லாம் ரோட்டில் போகிற யாரையாவது கடத்தி டார்ச்சர் பண்ணி கவர்மெண்ட்டில் மிரட்டி பிடுங்குது. அப்படியே அவங்கள்ட்ட மாட்டினோம் தான் தாஸு. காரியானதும் போட்டரான கூப்பிட்டு போனாங்க தாஸை.
हमारी चुप्पी ही हमारा हथियार था, अब वो हमारी आवाज सुनेंगे। அன்னைக்கு தான் அவன் தௌலத்தானா. அவன் ஒத்த ஆளு தான் மொத்த கேங்கையும் சிங்க மாதிரி முடிச்சான். சாய்க்கிறதுக்கு அவன் ஒத்த தலையா சார், 10 தலை. பவர் கைக்கு வந்ததும் மொத்தத்தையும் சந்திரன்ட்டே கொடுத்துட்டு போலாம் தான் இருந்தான். சந்திரன் தான் விடலை. அப்பவே போயிருந்திருக்கலாம். என்ன சொல்கிறான் அந்த மாவட்டம்? எலெக்ஷனில் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குமா. எதிர்கட்சியில் சேகர் மோடி நிற்கிறானா, அதனால் இப்போ கொடுக்குறத விட 2 மடங்கு அதிகம் கொடுக்கணும்னு சொல்கிறான். துட்டு பற்றி பிரச்சனை இல்லை, அவள் அங்கே இருந்தால் தான் இங்கே நம்ம தொழில் ஃப்ரீயாக பண்ண முடியும். 4 வருஷத்தில் பண்ணாத இந்த 6 மாதம் பண்ணுற மாதிரி ஆக்ஷனாக பண்ண சொல்லு. வேற புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் ருத்ரன் நம்மளை பிளாக் லிஸ்ட்டு சேர்த்துக்கிறாராம். அதனால் பார்த்து சுத்தனமாக இருக்க சொன்னாப்புல. இந்த கண்ணாமூச்சாட்டெல்லாம் நம்ம பவர் தெரியாத வரைக்கும் இல்லை, புரியாத வரைக்கும் தான். எத்தனை போலீஸை பார்த்துருப்போம், 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருப்போம். எந்த கொம்படாலும் இதை நிறுத்த முடியாது. ஆனதை பார்த்துப்போம். சரி இப்போ பிறவை பார்த்துக்கலாம். டேய் மாமா, இன்னும் எத்தனை நாள் வெயிட் பண்றது? சீக்கிரமா எங்க வீட்ல பேசு. ஐ லவ் யூ டா மாமா. யாரில் கட்டிக்க போகிற பொண்ணா? பேர் என்னல்ல? ராதிகா. ராதிகா. இது இப்போ உங்கள் ஊரில் இருக்கா? தெரியல. எது தெரியாதா? நாங்கள் காதலிச்சது உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கே கல்யாணம் கட்டிடுவோன்னு அவளை வேற ஊர் தூக்கிட்டு போயிட்டான். நானும் அவளை தேடி அலையாத ஊர் இல்லை, ஊரெல்லாம் தேடி தோ கடைசியில் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுறது? நீ கண்டுபிடிக்கிறதுல வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டா? பண்ணிக்க மாட்டா. அப்படி பண்ணா அவள் செத்த சதி என் காதுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு தான் தலையெழுத்து, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குடா, போய் வாழ்க்கையை பாடுற முதல்ல. அவள் மட்டும் கிடைச்சிட்டா இது எல்லாத்தையும் விட்டுருவேன். ஹலோ தாஸ், எங்கே இருக்க? இதோ இங்கே தான் இருக்கிறேன். ஹைனா சொன்ன வர சொல்லியிருக்காரு, முக்கியமான விஷயமா.
ஆக்டிவேட் பண்ணோம். இந்த கூப்பிட்டான்ல அந்த ஆளுக்கு ஓடியே உன் வாழ்க்கை அழிய போதில்ல. எப்படி போயிட்டு இருக்கு? ஹைனஸ், நீங்கள் இருக்கப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்கள் ஹைனஸ், என்ன விஷயம்? இங்கே பக்கத்தில் சீனூர்னு ஒரு ஊர் இருக்குல்ல? ஆமாம் ஹைனஸ். அந்த ஊரே எனக்கு வேணும். ஒரு ஊரேவா? லேண்டுக்கு மேலே 10 டைம்ஸ் ரேட்டுக்கு விலை பேசியாச்சு, ஆனாலும் கேட்க மாட்டானுங்க. அவங்களுக்கு நம்ம தற்போது நம்ம ப்ராஃபிட்டில் வெறும் 1% தான். நமக்கு ப்ராஃபிட் டேர்ன் ஓவர் 1000 டைம்ஸ். ரிஸ்க் எடுக்க பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். ரிஸ்க்கை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஹைனஸ். ப்ராஜெக்டில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது? இப்போ நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்க நம்ம பேச்சை கேட்கல, நம்ம பேச்சை கேட்க என்ன பண்ணுமோ அதை பண்ணி முடிச்சிட்றேன் ஹைனஸ். சேனூர் கிராமத்தில் திடீர் குண்டுவெடிப்பு ஏற்பட்டதில் சேனூர் கிராமம் முழுவதும் தற்போது தீயில் மூழ்கி வருகிறது. போடே, தரமான விஷயத்துல கலக்கிட்டப்ல. இப்ப தெரிஞ்சுக்கும் தாசு நம்ம பவர் என்னன்னு எல்லாருக்கும். ராதிகா, ராதிகா, ஐயோ 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 ஐயோ, கொதுது கொதுது, ஐயோ ஏங்க கொதுது ராதிகா. உங்களுக்கு நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம்?
எங்ககிட்ட இருந்து வாரி அடிச்சுக்கிட்டு போய் அப்படி என்னத்தையா சாதிக்க போறீங்க? உங்கள் வயிறு நிறையணும்னு நினச்சி எங்கள் வயத்தில் அடித்தா எப்படிடா வாயால் தின்னுவீங்க? உங்களுக்கு நான் பண்ண பாவத்துக்கு என்னால் எந்த மன்னிப்பும் சொல்ல முடியாதியா. ஆனால் இதெல்லாம் ஏன் சுயநலத்துக்காக நான் பண்ணலை. ஆனால் என்னால் இந்த கிராமத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். உங்களுக்கு நான் பண்ண துரோகத்தை விட அவங்களுக்கு பண்ணது ஒன்றும் பெருசு இல்லை. இனிமே இது ஏன் கிராமம். தாசில்தார்கிட்ட நான் பேசிட்டேன். இந்த கேஸுடைய பட்டா அண்ட் இந்த கேஸ் பற்றின முக்கியமான டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. நானே திரும்ப வந்து கேட்குற வரைக்கும் இந்த ஃபைலை அட்டி கொடுக்காதீங்க. ஓ, அதுக்கு தான் இந்த சின்ன லேண்ட் இவ்வளோ ப்ரெஷர் போட்டு சந்திரன் லாக் பண்ணுறானா? இதுக்கு பின்னாடி இருக்க பிஸ்னஸ் எனக்கு தெரியாமல் போச்சே. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சேவர் கிராமத்து மக்களுக்கு பட்டா வாங்கி தரது ஏன் பொறுப்பு. கவலைப்படாமல் போயிட்டு வாங்க. சந்திரா, தாஸ் இப்போ தான் வந்து பேசிட்டு போனான். பட்டா வாங்குறத பற்றி என்கிட்டே பேசிட்டு போகிறான். தப்பாக இருக்கு. இதை மட்டும் ஹைனஸ் தெரிஞ்சா நம்ம 3 பேருமே பாலி. தாசை தூக்கிடு. தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோம் வேணாம் தாசுன்னு. என்ன பண்ணுறது, கடைசி வரை கேட்காம போயிட்டானே. எல்லாம் தலையெழுத்து. அவன் நல்லவனா இல்லை கெட்டவனா? முதுகுல குத்துனவன் தான் சார் கெட்டவன், குத்து வாங்கினவன்ல. அந்த கிராமத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி இவங்க எப்படி டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க? It's a third person perspective. We have to see in another perspective. உங்கள் அண்ணன் தான் எங்களை கைவிட்டுட்டாரு, நீங்கள் எங்களை கைவிடக்கூடாது. எங்கள் தெய்வமாக நினச்சி கேட்குறோம். உங்கள் சட்டத்தால் முடிஞ்சது ஏதாவது எங்களுக்கு பண்ணுங்கள். உங்கள் அண்ணன் இந்த ஃபைலை கொடுக்குறப்போ நானே திரும்பி வரைக்கும் இதை அட்டி கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. இப்போ தான் புரியுது அது ஏன் என்ன.
வெல், இத்தனை நாள் இதெல்லாம் ஒரு சின்ன கேங் பண்ணுற நில தகராறுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணது இவங்க தான். டேய் என்னடா சொல்ற? தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இலிகலா கிரைனைட்ஸ் அண்ட் மினரல்ஸை கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி தானே எடுத்துட்டு அதை எம்என்சி கம்பெனிக்கு டபுள் ரேட்டுக்கு வித்துறானுங்க. பை த ரிசல்ட் அந்த எம்என்சி அந்த மார்க்கெட்ல இன்னும் அதிக ரேட்டுக்கு பிசினஸ் பண்ணுவாங்க ப்ராஃபிட்டுக்காக. பட் இவன் கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அந்த இடங்களை கண்டுபிடிச்சு கரெக்டான ரேட்டுக்கு சேல் பண்ணலாம். இவங்களால கவர்மெண்ட்டுக்கு 150 crore ரெவன்யூ லாஸ். இவங்கெல்லாம் கோஸ்ட் டீம் மாதிரி நம்ம நாட்டு ஹையர் சிட்டில இருந்து எல்லாரும் இவனுக்கு ஒர்க் பண்றாங்க. அதில் தாசில்தார்ஸ், போலீஸ், அரசியல்வாதிகள்னு ஒரு தனி கவர்மெண்டா செயல்படுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பிசினஸ் மேனோட பினாமி இல்லை இவன். இவனுடைய பினாமி தான் இன்னைக்கு நம்ம நாட்டோடைய பெரிய பிசினஸ். இதுல ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, சந்திரன் வெறும் கருவிதான், இவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கான். என்னது யூனிகார்ன் ஒருத்தனா? அவன் யாரு, அவன் பேர் என்னன்னு யாருக்குமே தெரியாது. எல்லாரும் அவனை ஹைனஸ்ன்னு கூப்பிடுவாங்கிற துப்பை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அப்ப அவ்வளோ பெரிய நெட்வொர்க் ஏன் இந்த சின்ன கிராமத்தை டார்கெட் பண்ணும்? சேனூர்ல தான் அவங்க எதிர்பார்க்குற அந்த கிரானைட் மலை இருக்கு. அந்த கிராமத்தில் இருக்கிற யாருக்கும் பட்டா இல்லாததுனால ஈஸியாக கைமாற்றலாம். பல வருஷமா அந்த கிராமத்து மக்கள் கோர்ட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் பட்டாக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? கிரனேட்டுக்கு அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற மலையை பிளாஸ்ட் பண்ணா அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்க 6 கிராமமும் சேர்த்து அழியும். இதெல்லாம் தெரிஞ்சும் அவனுக்கு பட்டாத்தர ரெடியா இருக்கானுங்க. 6 ஊர் மக்களை பத்தி கவலை இல்லாம. அப்ப அந்த ஹைனஸ் எப்படி தான் பிடிக்கிறது? அதுக்கு முன்னாடி சந்திரனை முடிக்கணும். சந்திரன் என்னோட முக்கியமான பினாமி. ஹைனஸ்க்கு எல்லா துறையிலும் பினாமி இருக்காங்க. அதுல ஆயுதத்துறையோட பினாமி தான் சந்திரன். இவனை நம்ம கொன்னா அவன் நம்மளை தேடி வருவான். Whatever may be happens, we have to ready for everything. ஹலோ ஹலோ சந்திரன், உன் மேல பெட்டு கட்டியிருக்கேன். உன் தலையை எடுக்க 10,000. என்னது? ஹோ, கம்மியா சொல்லிட்டேனா? சரி, அப்போ ஒரு 30,000. 1 month டைம். இப்போ வர மாச கடைசி. உன்ன மாதிரி மாமூல்ல சாப்பிட்றதுக்கு நான் மாமா போயலா? அதான் ஒரு 50,000 அட்வான்ஸா தாயேன். நான் எதுக்கு 50,000 தரணும்? ஏன்னா பெட்டு கட்டுறது உன்கிட்ட தான் ராஜா. யாரா நீ? தாமலே இந்த நேர்ல வாடா. வந்துட்டா போச்சு. யாரா நீ? எண்ணி 30 நாள்ல உன் கதையும் உனக்கு மேல இருக்கிற கதையும் முடிக்கிறேன். பயம் நான் என்னன்னே தெரியாதமே உங்களுக்கு காட்டுறேன். பயம் நான் என்னன்னு. டேய் போய் புடிங்கடா அவனை. அவனை எங்கேயோ பார்த்திருக்கேன். அந்த கண் எனக்கு எங்கேயோ ஞாபகம் இருக்கு. பொம்பளை மாரி மாஸ்க் போட்டுக்கிற ஆம்பளை இந்த மாஸ்க் விடுறா. டிவி தாஸ்டா தாஸ் குத்தி கொள்ளுங்கடா அவனை.
ஹலோ ஹைனஸ். டேய் யாரா நீ? போலீஸா? தயாரா நீ? பயத்தோட இன்னொரு முகம் கோபம். கோபத்தை நீ காட்டிட்ட, இனி பயத்தை நான் காட்டுறேன். நாங்கள் சாதாரணமான கும்பல் இல்லை. இட்ஸ் a பிக் நெட்வொர்க். உன் ஒருத்தனால என்ன பண்ணிட முடியும்? ஐ சேலஞ்ச் யூ. யூ cannot defeat me. முடிஞ்ச வாடா பாப்பா நேரில். வரேன், நேரில் வரேன்.